ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் சத்யராஜ், வசந்த் ரவி, தானியா ஹோப் முக்கிய ரோலில் நடிச்சிருக்கிற வெப்பன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தை சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் சேர்த்துக்கலாம். படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னே இதோட கதையை சுருக்கமாக தெரிஞ்சுப்போமா? கதை சுதந்திரத்துக்கு முன்னே நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்குது. நாஜி படம் உருவாக்கின சூப்பர் ஹியூமன் சீரத்தை ஹிட்லர் நேதாஜிக்கு தர முன் வரும்போது அவர் வேண்டான்னு சொல்ல, அவர் கூட போன ஷெழியன் அந்த சீரத்தை நேதாஜிக்கு தெரியாமல் கொண்டு வந்துடுறாரு. ரகசிய நாஜி பட அவர் வேட்டையாட வரும்போது அவருக்கும் அவர் மகன் மித்ரனுக்கும் குண்டடிப்பட அந்த சீரத்தை மகன் உடம்புக்குள்ள செலுத்தி இறந்து போறாரு. மித்ரனும் ஒரு அர்க்கனா வளர்ந்து நிக்கிறான்றதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. இந்த உலகத்துல சூப்பர்மேன் சக்திகளோட இருக்கவங்களும் நம்மோடய கலந்து இருக்காங்கன்னு அழுத்தமா நம்புறாரு பிரபல யூடியூபரான அக்னி. அவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரும் கூட. அந்த சூப்பர்மேன் பவரை வச்சு சுற்றுச்சூழலை நாசம் பண்றவங்களை தடுத்துடலான்னு ஒரு நம்பிக்கையில அவங்கள தேடுறாரு. அப்போ தேனியில ஒரு அதிசயம் நடக்குது. அதை விசாரிக்க அந்த குழுவோட அங்க போறாரு. அடுத்து டிகே என்ற தேவ் கிருஷ்ணவ் பிளாக் சொசைட்டி பிரிவு 9 இருக்கிற ரகசிய குழுக்கு தலைவராகவும், வள்ளிக்கு வால் வளர்ற மாதிரி மனுஷ திசுக்கள் வளர்றதுக்கு சட்டவிரோத குழந்தைகளை வச்சு பரிசோதனை பண்ற பயோடெக் நிறுவனத்தை நடத்துறாரு. இவரோட பிளாக் சொசைட்டி ஆளுங்க ஒவ்வொருத்தரா சாகிறதுக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் தான் காரணம்னு ஒரு விதமா கண்டுபிடிக்கிறாரு. அவரும் தேனியில நடந்த அந்த சூப்பர் ஹியூமன் சம்பவத்தை பார்த்துட்டு அந்த சூப்பர் ஹியூமன் அங்க இருக்கலான்னு தேடி கண்டுபிடிக்க தன் நாட்கள் அனுப்புறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சூப்பர் ஹியூமனை கண்டுபிடிச்சாங்களா? ஏன்னா முன்னாடி அனுப்பின கூட்டத்தோட கதியை பத்தி ஒன்றும் தெரியல. அப்போ எப்படி பண்ண போறாங்கன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. படம் சூப்பர் ஹீரோ சீரம், சுபாஷ் சந்திர போஸ், ஹிட்லர் கால பிளாஷ்பேக் கதையோட இயக்குனர் குஹன் ஆரம்பிக்கிறாரு. அந்த சீரத்தை உள்ள எடுத்துக்கிட்டு சூப்பர்மேன் சக்தியோட இருக்கிறால படத்துல இருக்க எல்லா கேரக்டர்களுமே தேடி போறாங்க. எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம். ஆனா இயக்குனர் குஹன் அதிகமா பேசுறதுல இருக்காரு. ஹீரோவா வர யூடியூபர் அக்னி நியூட்ரினோ ஆய்வு மையம் பக்கத்துல சந்தேகப்படுற மாதிரியான சூழ்நிலையில கண்டுபிடிக்கப்படுறாரு. இந்த அக்னிக்கு சிறந்த யூடியூபர் விருது வழங்கப்படுது. ஆனா விருது கொடுக்கறதுக்கு முன்னே சூப்பர் ஹியூமனை பத்தி அவரோட ஒரு வீடியோவாவது போட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கோஸ்ட்னு சொல்லிக்கிற அந்த முகமுடி போட்ட உருவம் அக்னியை விசாரிக்க ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும். இதுல நிறைய சீக்ரெட் சொசைட்டிங்க இருக்கு. ஒன்னு பிளாக் சொசைட்டி, இதுல எல்லாரும் கருப்பு ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. அடுத்து பிளட்டி ஸ்கல்ஸ், இவங்க முகத்தை கர்ச்சீஃபை வச்சு மூடிட்டு இருப்பாங்க. அந்த கர்ச்சீஃப்ல மண்டோடு பிரிண்ட் ஆகியிருக்கும். இன்னும் இருக்கு அது உல்ஃப் கேங். அவங்களுக்கு மட்டும் ஒன்றும் கிடையாது பாவம். இந்த பிளாக் சொசைட்டி இந்திய பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ண பாக்குது. இவங்க கூடுற இடம் பேக்ரவுண்ட் மியூசிக் சத்தமா இருக்க சில பேர் இருட்டிலையும் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு என்ன செய்யறதுன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் தலைவர் டிகேன்னு செல்லமா அழைக்கப்படுவார். அதுக்கப்புறம் தெரிஞ்ச முகங்களா கனிகா, கஜராஜ், பிலிம் கிரிட்டிக் பரத்வாஜ் ரங்கன் இருக்காங்க. முக்கியமான விஷயமே இதுதான். யானை மேல பாசமா இருக்கிற மர்ம மனிதனா சத்யராஜ். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸே படத்துக்கு உதவுது. நீட்டா இருக்காரு. ஆனா அவரோட ரோலும் டிசப்பாயிண்ட் பண்ணுது. தமிழ் சினிமால சயின்ஸ் ஃபிக்ஷன் வகைரா சிலது தான் பேச வைக்குது. இந்த கதையை சுவாரஸ்யமா கொண்டு போகக்கூடிய வழிங்க நிறைய இருந்தும் இயக்குனரோட வழியே தனியா இருக்கு. எப்படியோ இந்த படம் கிளைமேக்ஸுக்கு வந்து அடுத்த பாகத்துக்கான குறியீட்டோட முடியுது. எப்படிங்க மனசு வருதுன்னு தான் கேட்க வருது. ஆனா சூப்பர்மேன் காமிக்ஸ் படிச்சு வளர்ந்த இன்னொரு மனசு நல்லா தானே இருக்குன்னு சொல்லுது. இயக்குனர் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னு இதோட ஆரிஜின் கதை மாதிரி கொஞ்சம் வளவலன்னு இழுத்துட்டாரு. அவ்வளவுதான். அந்த சூப்பர் ஹியூமன் வர முதல் சீனு விசில் தான். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் 2D விட்டுட்டு ஏஐ அங்கங்க யூஸ் பண்ணது, அந்த க்ளோ ஆகிற பறக்கிற தேனீக்கள்னு நல்லா தான் இருக்கு. இந்த படத்துக்கான நம்பகத்தன்மையை கொடுக்கறதுக்கு உழைச்சிருக்காங்க. என்ன அந்த சூப்பர் ஹியூமன் பில்டப்பை இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். அந்த சூப்பர் ஹியூமனுக்கு அசுர பலமும் டெலிகைனசிஸ் டெலிபதி தான் இருக்கு. பறக்கிற சக்தி இல்லைன்னு தான் குறை. இவ்வளோ கதை சொன்ன இயக்குனர் அடுத்த பாகத்திலேயாவது சூப்பர்மேன் பார்க்குற கூட்டத்தையாவது திருப்திப்படுத்த தெளிவான கதையை கொடுப்பாருன்னு நம்புறேன். என்ன மாதிரியே சூப்பர்மேன் காமிக்ஸ்ல வளர்ந்தவங்க குறையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த படத்தை பார்த்து வைப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.